தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் மற்றுமொரு வேலை ஆரம்பம். மூதூர் மேற்கு சாலிகு வீதியானது போக்குவரத்துக்கு சிரமமாகவும் அருகிலுள்ள வடிகானின்றி தேங்கி கிடைக்கும் நீரானது தூர்நாற்றம் வீசக்கூடியவாறு காணப்படுகின்றது. பிரஜாசக்தி தலைவர் லாபீர் ஆசிரியரிடம் வினவப்பட்டன. இன்று செவ்வாய்க்கிழமை மூதூர் தேசிய மக்கள் சக்தி அமைப்பாளர் சப்ரான் நேரில் சென்று பார்வையிட்டார். இதனை அடுத்து இவ்வீதிக்கான வேலை மற்றும் வடிகான் 60 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அமைப்பாளர் கூறினார். மேலும் இவ்வாறு கூறுகையில், நாள் மகிழ்ச்சியான நாள். எங்களோட இந்த பிரதேசம் மூதூர் மேற்கு கிராம சேவை பிரிவுக்குட்பட்ட சாலிஹ் வீதி இந்த பிரதேசமானது 110 மீட்டர் நீளமானதும் 140 அகலத்தை கொண்ட வடிகான் அம்சத்தையும் கொண்டிருக்கிறது. நீண்ட காலமாக பல்வேறு அரசாங்கங்களிடம் இது சம்பந்தமாக முறையிட்டு இந்த மழை காலங்களிலே மழை பெறுகின்ற பொழுது அந்த நீரானது இந்த வடிகானை நிறைத்து வீதி முழுக்க பரவுவதாகவும், அதேபோல் அருகாமையில் இருக்கின்ற வீட்டு முற்றங்கள் வீடுகளுக்குள் இந்த நீர் பரவி செல்வதனால் பல்வேறு சிரமங்களை இந்த பிரதேசத்து மக்கள் அனுபவித்து வந்திருக்கிறார்கள். பல்வேறு முறைப்பாடுகள் செய்தும் கூட இதுவரைக்கும் இது எந்த ஒரு முயற்சியும் செய்யப்படாமல் இருந்தது. இந்த மூதூர் மேற்கு பிரஜாசக்தி அமைப்பாளர்களிடம் இது சம்பந்தமாக இந்த மக்கள் முறையிட்டதற்கு இணங்க இன்று இந்த வீதியினுடைய புனரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான செயற்பாடுகள் NPP அரசாங்கத்தின் சஃப்ரான் பிரதர் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் அனுசரணையில் எங்களது மக்களது வேண்டுகோளுக்கு இணங்க இன்று இந்த வீதியை புனரமைப்பதற்கும் இந்த வடிகானை துப்புரவு செய்து இந்த மழை காலங்களில் பொழிகின்ற இந்த மழை நீரை இந்த பக்கத்தில் இருக்கின்ற எங்களது ஆற்றிலே கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கப்படுவதை இட்டு இன்று இந்த பார்வையிடல் நிகழ்வு இடம்பெறுகிறது. இதனையிட்டு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பிரதேசத்து மக்களுக்கு இந்த வடிகானை சீர்திருத்தி தந்து இந்த வீதியை புனரமைத்து தந்து இந்த மழைக்காலங்களில் பொழுகின்ற நீரை ஆற்றுடன் ஒன்று சேர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் உண்மையிலேயே இந்த பிரதேசத்து மக்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் பல காலங்களாக இந்த நீரானது பிரதேசத்துக்குள்ளும் வீடுகளுக்குள்ளும் உட்புகுந்து பல்வேறு சிரமங்களுக்கு ஏற்படுத்தியதுக்கு முற்றுப்புள்ளியாக இன்றைய இந்த நிகழ்வும் இந்த விஷயங்களும் அமையும் என்பதை நாங்கள் மணமகளுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு ஒதுக்கப்பட்ட 60 லட்சம் ரூபாய் பெறுமதியான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே நாங்கள் இந்த பிரதேசத்து மக்களை பொறுத்தவரையில் நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இந்த NPP அரசாங்கத்திற்கும் அதன் இணைப்பாளராக செயற்படுகின்ற சஃப்ரான் பிரதர் அவர்களுக்கும் மற்றும் பிரஜாசக்தி தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த மக்கள் சார்பாகவும் எங்களது பிரஜாசக்தி உறுப்பினர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். பல தலைமைத்துவங்களால் ஏமாற்றப்பட்டு இந்த சமூகம் பல தலைமைத்துவங்களை தொடர்பு கொண்டு கூட பல தலைமைத்துவங்கள் இந்த சமூகத்தை ஏமாற்றிய சமூகமாக இந்த சமூகம் இருந்தது. இதற்கு பின்னாலே இந்த பகுதியில் எங்களுடைய மூதூர் பிரதேசத்துக்கான தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் சப்ரான் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களை இந்த பகுதியை கொண்டு காட்டி இந்த பகுதியில் உள்ள மக்களுடைய பிரச்சினைக்காக இந்த இடத்தையும் இந்த வடிகான் இந்த வீதி போன்ற இடங்களை பார்வையிட்டு இதனை சீர் செய்வதற்காக புனரமைப்பதற்காக ஒரு குறுகிய காலத்துக்குள் கிட்டத்தட்ட நாங்கள் அவர்களை கொண்டு ஒரு 3 மாத காலம்தான் இருக்கு. 3 மாத காலத்துக்குள் அந்த குறுகிய காலத்துக்குள் இவர்களுடைய அந்த முயற்சியின் காரணமாக மற்றது இந்த மேற்கே பிரதேசத்துக்கான தவிசாளருடைய அர்ப்பணிப்போடு இவர்களுடைய முயற்சியின் காரணமாக இந்த பகுதியுடைய ஆரம்ப நிகழ்வு இந்த வீதிக்கும் வடிகானுக்குமான ஆரம்ப நிகழ்வு தற்பொழுது இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.